ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்த எடுத்துக்கோங்க. அதில ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல மெல்லிசா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா சிம்ல வச்சு கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்பதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பரா இருக்கும். அதனால நல்லா வதங்குனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி நீல வாக்குல நல்லா மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஆட் பண்ணி விட்டு வதங்குனதுக்கப்புறம் ரிமைனிங் திங்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும், 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப வெஜிடபிள்ஸ் போட்டால் கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாரி இருக்கிறதுனால, நான் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த காய்கறி வேகுற அளவுக்குள்ள தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு, அப்புறம் நம்ம பிரியாணி மசாலா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை நல்லா பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரைஸ் கொஞ்சம் பாதியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன் இந்த மசாலா கூட. அது கூடவே கொஞ்சம் மல்லித்தழை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது. பிரியாணி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.